அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 20 லட்சம் மக்களை அழிப்பதில் எந்த நியாயமும் இல்லை. நெதன்யாகு முகத்திரையை கழித்த இஸ்ரேல் முன்னாள் பிரதமர். சீன ரசாயன ஆலையில் வெடி விபத்து, 5 பேர் உயிரிழப்பு. கட்டுப்பாட்டை இழந்து இந்திய பெருங்கடலில் விழுந்த ஸ்டார்ஷிப். எலான் மஸ்க் ராக்கெட் சோதனை மீண்டும் தோல்வி. கொலரா நோய் பாதிப்பு, சூடானில் ஒரே வாரத்தில் 172 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவுடன் இணைந்தால் இலவச பாதுகாப்பு, டிரம்பின் திட்டத்தை நிராகரித்த கனடா பிரதமர். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு IRGC தலைவர் கடுமையான எச்சரிக்கை. யுரேனிய செறிவூட்டல் நிறுத்தப்படாது, ஈரான் தெரிவிப்பு. தொடர் தாக்குதல், 4 உக்ரைன் கிராமங்களை கைப்பற்றிய ரஷ்யா. தொடர்பென விரிவான செய்திகள். காசா பகுதியில் இஸ்ரேல் போர்க்குற்றங்களை செய்து வருவதாக முன்னாள் பிரதமர் எகிட் ஓல்மர் குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேல் செய்தித்தாளான காட்ரிட்ஸில் முன்னாள் பிரதமர் கூறுகையில், பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான இஸ்ரேலிய அரசாங்கத்தை அவர் கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். அந்த கட்டுரையில் முன்னாள் பிரதமர் கூறுவதாவது: இஸ்ரேலுக்கு எதிராக சுமத்தப்பட்ட இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்ற குற்றச்சாட்டுக்களை கடந்த ஒரு வருடமாக நான் பகிரங்கமாக மறுத்து வந்தேன். ஆனால் கடந்த சில வாரங்களாக நடந்து வரும் கொலைகள் மற்றும் பசி பட்டினி எனது பார்வையை மாற்றியுள்ளன. காசாவில் நாம் நடத்துவது ஒரு அழிவுகரமான போர். சாதாரண மக்கள் கண்மூடித்தனமாக கட்டுப்பாடுகள் இல்லாமல் கொடூரமான முறையில் கொல்லப்படுகிறார்கள். இதற்கு ஒரு சில வீரர்களின் நடத்தை காரணமல்ல. இது வேண்டுமென்றே தெரிந்தே தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் பொறுப்பு இல்லாமல் எடுக்கப்பட்ட அரசாங்க கொள்கையின் விளைவாகும். இஸ்ரேல் போர்க்குற்றங்களை செய்து வருகிறது. முதலாவது, காசாவை பட்டினி போடுவது. கொள்கையின் ஒரு பகுதியாக காசா மக்களுக்கு உணவு மற்றும் மருந்தை நாம் மறுக்கின்றோம். பொறுப்புக்கூறலை தவிர்ப்பதற்காக நெதன்யாகு பதில்களை மறைக்க முயற்சிக்கின்றார். இருப்பினும் அவரது ஆதரவாளர்கள் சிலர் வெளிப்படையாக பெருமையுடன் கூட, ஆம், நாங்கள் காசாவை பட்டினி போடுகிறோம் என்று கூறுகிறார்கள். காசாவின் சுமார் 20 லட்சம் மக்களை முற்றிலுமாக அழிப்பதில் எந்த தார்மீக அல்லது இராணுவ நியாயம் இல்லை என்று இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு எச்சரிக்கையாக அதை தெரிவித்துள்ளார். சீனாவின் மிகப்பெரிய ரசாயன ஆலைகளில் ஒன்றில் செவ்வாய்க்கிழமை ஏற்பட்ட வெடி விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். 6 பேரை காணவில்லை. இதுகுறித்து அரசுக்கு சொந்தமான ஜுன்குவா செய்தி நிறுவனம் கூறியதாவது: ஷாண்டாங் மாகாணத்தில் உள்ள ரசாயன ஆலையில் செவ்வாய்க்கிழமை நண்பகல் திடீர் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 5 பேர் உயிரிழந்தனர், 19 பேர் காயமடைந்தனர். விபத்தில் சிக்கிய 6 பேரது நிலைமை குறித்து தகவல் இல்லை. உலகின் மிகப்பெரிய பூச்சிக்கொல்லி தயாரிப்பகமான இந்த ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. விபத்து பகுதிக்கு அவசரகால குழுக்கள் உடனடியாக விரைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க பணக்காரர் எலான் மஸ்கிற்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்ஷிப் ராக்கெட்டின் 9வது ஏவுதல் தோல்வியடைந்தது. டெக்சாஸில் இருந்து ஏவப்பட்ட 30 நிமிடங்களுக்குள் ராக்கெட்டுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அந்த ராக்கெட் இறுதியில் இந்திய பெருங்கடலில் விழுந்ததாக கூறப்படுகிறது. எரிபொருள் கசிவு காரணமாக ராக்கெட் ஏவுதல் தோல்வியடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் டான் கவுட் இதை உறுதிப்படுத்தியுள்ளார். ஸ்டார்ஷிப் என்பது விண்வெளி பயணம் முதல் செயற்கைக்கோள் ஏவுதல் வரை பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு வரும் ஒரு ராக்கெட் ஆகும். முன்னதாக கடந்த ஜனவரியில் நடைபெற்ற முந்தைய 7வது ஸ்டார்ஷிப் ஏவுகணை சோதனையும் மார்ச் 6 அன்று நடைபெற்ற 8வது சோதனையும் தோல்வியடைந்தன. மார்ச் 6ஆம் தேதி அன்று 8வது சோதனையின் போது ஸ்டார்ஷிப் தீப்பிடித்து எரிந்ததை அடுத்து அருகிலுள்ள 4 விமான நிலையங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. 240 விமானங்கள் இதனால் பாதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. கொலரா என்பது பாக்டீரியாவில் ஏற்படும் ஒரு தொற்று நோய். அசுத்தமான உணவு அல்லது குடிநீரை குடிப்பதன் மூலம் பரவுகிறது. இது கடுமையான வயிற்றுப்போக்கு மற்றும் நீரிழப்புக்கு வழிவகுக்கும். காலரா நோயானது தற்போது சூடானில் வேகமாக பரவி வருகிறது.
இந்நிலையில் சூடானில் பரவிய புதிய காலாரா தொற்று காரணமாக ஒரு வாரத்தில் மட்டும் 172க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். 2700க்கும் மேற்பட்டோருக்கு நோய் தொற்று பாதிப்பு காணப்பட்டுள்ளது. தலைநகரான கார்டோம் மற்றும் ஓப்டூமனில் பெரும்பாலான நோய் தொற்று பாதிப்புகள் பதிவாகின. ஆனால் வடக்கு கோர்டோபான், சென்னார், காசிரா, வெள்ளை நைல் மற்றும் நைல் நதி மாகாணங்களிலும் காலாரா நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சூடானின் சுகாதார மந்திரி ஹைதம் இப்ராஹிம் கூறுகையில், கடந்த 4 வாரங்களில் கார்டோம் பகுதியில் சராசரியாக 600 முதல் 700 வரை காலாரா நோய் தொற்று பதிவாகியுள்ளது என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்தால் இலவச பாதுகாப்பு அளிப்பதாக ட்ரம்ப் முன்வைத்த ஆஃபரை கனடா நிராகரித்துவிட்டது. ஏவுகணை தாக்குதல்களிலிருந்து அமெரிக்காவை பாதுகாத்துக் கொள்வதற்காக கோல்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு திட்டம் எனும் ஒரு திட்டத்தை செயல்படுத்த அமெரிக்க அரசு திட்டமிட்டு வருகிறது. அதற்கு $175 பில்லியன் செலவு பிடிக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துவிடும் என்கின்றார் ட்ரம்ப். இந்நிலையில் அமெரிக்காவின் 51வது மாகாணமாக இணைய சம்மதித்தால் இந்த கோல்டன் டோம் திட்டத்தில் கனடா இலவசமாக பங்கேற்கலாம் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இல்லையென்றால் கோல்டன் டோம் திட்டத்தில் இணைவதற்கு கனடா $61 பில்லியன் செலுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் இலவச பாதுகாப்பு ஆஃபரை நிராகரித்துள்ள கனடா பிரதமரான மார்க் கார்னி ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கனடா ஒரு சுதந்திர நாடு என்பதில் பெருமை கொள்கிறது. எங்கள் இறையாண்மையை விட்டுக் கொடுக்கும் எண்ணம் எதுவும் எங்களுக்கு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடனான நேரடி மோதலால் அமெரிக்காவுக்கு $58 டிரில்லியன் மேல் இழப்பு ஏற்படும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நேரடி இராணுவ மோதலால் வாஷிங்டனுக்கு $58 டிரில்லியன் மேல் செலவாகும் என தெரிவிக்கப்படுகிறது. இதனால் போர் சாத்தியமற்றதாகிவிடும் என்றும் ஈராக்கிய அரசியல் ஆய்வாளர் ஒருவர் எச்சரித்துள்ளார். பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தாலும் ஈரானின் மூலோபாய செல்வாக்கு அமெரிக்க இராணுவ நடவடிக்கை எடுப்பதை தடுக்கிறது என்று ஈராக்கிய அரசியல் ஆய்வாளர் முகமது அலி கூறினார். அல் மாலுமாவிடம் பேசிய அலி, ஏமனின் வெற்றிகரமான இராணுவ நடவடிக்கைகள் டொனால்ட் ட்ரம்ப் போன்ற அமெரிக்க பிரமுகர்களை ஈரான், வடகொரியா அல்லது சீனாவுடன் மோதல்களில் ஈடுபடுவதற்கு அதிக தயக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான இராணுவ விருப்பம் அமெரிக்காவுக்கு விரும்பத்தக்க முடிவுகளுக்கு வழிவகுக்காது என்று அவர் வலியுறுத்தினார். ஈரானுடனான எந்த ஒரு நேரடி மோதலும் அமெரிக்காவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானுக்கு எதிராக எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் செய்வதற்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆட்சிக்கு கடுமையான எச்சரிக்கை விடுப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தை உறுதி செய்வதற்காக தெஹ்ரான் அதன் உரேனிய செறிவூட்டலை நிறுத்தாது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பகாயி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் தொடரும் போது ஈரான் 3 ஆண்டுகளுக்கு செறிவூட்டலை முடக்க முன்வரக்கூடும் என்று வெளியாகியுள்ள செய்திகளை முற்றிலும் தவறானது என்றும் அவர் நிராகரித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி தொடர்பில் அமெரிக்காவுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையில் ஓமானின் மத்தியஸ்தத்துடன் உடன்படிக்கை ஒன்றை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் 5ஆம் சுற்று கடந்த வெள்ளியன்று ரோமில் இடம்பெற்றது. இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்று 3 நாட்கள் கடந்த நிலையில் ஈரானின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எந்த ஒரு ஈரானிய செறிவூட்டலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. அத்தகைய நிபந்தனையை ஈரான் நிராகரித்துள்ளது. யுரேனிய செறிவூட்டலை நிறுத்தி வைக்கும் திட்டத்தையும் ஈரான் நிராகரித்துள்ளது. இதேவேளை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் அவர்கள் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த மறுத்தாலோ அல்லது பொருளாதார தடைகளை விதித்தாலோ நாங்கள் பசியால் இறக்க மாட்டோம், உயிர் வாழ ஒரு வழியை நாங்கள் கண்டுபிடிப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மோதல் வெடித்துள்ளது. எல்லையோர உக்ரைன் கிராமங்களை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்ய எல்லையில் உள்ள உக்ரைனின் கமி பிராந்தியத்தின் கவர்னர் உக்ரைனின் 4 கிராமங்களை ரஷ்ய படைகள் கைப்பற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக ரஷ்யா உக்ரைன் இடையே 2022ஆம் ஆண்டு முதல் 3 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்து வருகிறது. போர் நிறுத்தத்தை அறிவிக்க கோரி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ரஷ்யா மற்றும் உக்ரைன் அதிபர்களுடன் தனித்தனியே பேசினார். ஆனால் அதில் உடன்பாடு ஏற்படவில்லை. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புடின் தானாக பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவித்த நிலையில்
இரு நாட்டு முக்கிய பிரதிநிதிகள் கூடி போர்க்கைதிகளை விடுவிப்பது என்று உடன்பாடு செய்தனர். அதன்படி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட இராணுவ வீரர்கள், பொதுமக்கள் என 1000 பேர் பரிமாறிக்கொள்ளப்பட்டனர். இருந்த போதிலும் இதே நாட்களில் ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியது. திங்கட்கிழமை இரவில் மட்டுமே 355 ட்ரோன்களை வீசி சரமாரியாக தாக்கியுள்ளது ரஷ்யா. மொத்தம் 4 நாட்களில் 900 ட்ரோன்கள் ஏவப்பட்டதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. இப்படியான சூழ்நிலையில் எல்லையோர உக்ரைன் கிராமங்களை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியிருப்பது சற்று முன் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற உலகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.